மூத்த வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். அவங்கள்ட்ட போயிட்டு பேசலாம். சார் வணக்கம். ஒரு வரலாற்று சாதனை, புதிய அத்தியாயம், திருப்புமுனை என்றெல்லாம் கேரளாவுடைய உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை சொல்றாங்க. எந்த வகையில் சார் உங்கள் பார்வையில்? நிச்சயமாக குறிப்பாக தென்னிலையில் உள்ள கேரளத்திலும் தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சி எந்த காலத்திலும் வர முடியாது, இங்க வளர முடியாது என்று சொன்னார்கள். கடவுளின் தேசமான கேரளத்தில் திருவனந்தபுரம் மாநகராட்சியை பிடித்துள்ளது. அதே போல அங்கே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரபு வெற்றி பெற்றார். வட கேரளம் முழுவதும் அங்கே பாஜக எதிர்ப்பு பிரச்சாரங்கள் இருந்தன. காசர்கோடு, கண்ணனூர், பாலக்காடு வரை அங்கும் வெற்றி பெற்றுள்ளார்கள் பாஜக பிரதிநிதிகள். அது மட்டுமல்ல, முஸ்லிம் பெண்களே பாஜக பிரதிநிதிகளாக வெற்றி பெற்றுள்ளார்கள். எனவே தமிழகம் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த காலம் பாஜகவுக்கு வழி இல்லை, இங்கே வர முடியாது, திருத்தணிக்கு தெற்கே வர முடியாது என்று சொல்லிக்கொண்டு இங்கே திரிகிறார்கள் சில தருதலைகள். இவங்க தான் திருத்தணிக்கு வடக்கே போனால் இவங்களுக்கு மரியாதை கிடையாது. தெற்கே இந்து மகா சமுத்திரத்துக்கு கீழே போனால் மரியாதை கிடையாது. வடக்கே திருத்தணிக்கு வடக்கே போனால் இவங்க என்னன்னே தெரியாது. நிச்சயமாக இந்த வருகின்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே 4 பேர் சட்டமன்ற உறுப்பினராக தமிழக சட்டப்பேரவையில் உள்ளார்கள். இரட்டப்படையில் 2026 வெற்றி பெறுவார்கள். இனிமே கேரள மாநிலத்திலும் தமிழகத்திலும் பாஜகவின் வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. உண்மையை மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். கேரளத்திலேயே அது விருட்சமாக வளரக்கூடிய நிலையில் பாஜக இருக்கின்றது. எனவே தென் மாநிலத்தில், குறிப்பாக தக்கண பிரதேசத்தின் தென் மாநிலங்களில் நிச்சயமாக கர்நாடகத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தது. இனி ஆந்திரமும் தெலுங்கானாவும் தமிழகமும் கேரளத்திலும் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்பதை ஒரு அடையாளப்படுத்த, அதன் துவக்கமாக இன்றைக்கு கடவுளின் தேசமான அந்த மண்ணில், கேரள மண்ணில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் ஏதோ ஒரு வகையில் வெற்றி பெற்று, இதுவரை கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சி இருந்ததால் காங்கிரஸுக்கு ஒரு வெற்றி கிடைத்துள்ளது. திருவனந்தபுரம் என்பது சாதாரண நகரம் அல்ல, ஒரு பூர்வீகமான மரபு ரீதியாக வரலாற்று நகரம். பத்மநாத சுவாமி இருக்கின்ற ஆலயத்தில் உள்ள நகரத்தில் அந்த பத்மநாத சுவாமியின் அருளால் இன்றைக்கு பாஜக தெற்கே வெற்றி பெற்றுள்ளது. இதை கடந்து மத்திய கேரளம், வட கேரளம் வரை நிச்சயமாக செல்லும் என்பதில் நம்பிக்கை இருக்கின்றது. நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. மூத்த பத்திரிகையாளர் KK ராதித்தன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். கேரளாவுடைய இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவு தமிழ்நாட்டிலும் எதிரொலிக்கும், கேரளாவில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் எதிரொலிக்குங்கிறாங்க. உங்கள் பார்வை சார்? அதாவது திருவனந்தபுரம் காங்கிரஸ் கேரளா தலைநகர்ல இந்த மாதிரி பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு பாரதிய ஜனதாவுக்கு. இதே நம்ம அந்த தமிழ்நாடை ஒட்டி கேரளா ஒட்டி உள்ள எல்லைப்புற பகுதிகளுக்குள்ள அந்த தொகுதிகளில் இது எதிரொலிக்கலாம். நாங்கள் கேரளாவில் தனியான்னு வந்துட்டாங்க, அதே மாதிரி இங்கே வர்ற மாதிரி வாய்ப்பு இருந்து கன்னியாகுமரி அந்த மாதிரி பாலக்காடுல தொடர்ந்து 3வது தடவையாக ஜெயிச்சிருக்காங்க நகராட்சியை. அதெல்லாம் அங்கே நமக்கு எதிரொலிக்கலாம். மற்றபடி கேரளாவில் அவங்க இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகம் இருக்கு பிஜேபிக்கு. ஏன்னா அங்கே அடுத்த எலெக்ஷன் காங்கிரஸ் வர்ற மாதிரி ஒரு அந்த ஓட்டு முன்னோட்டம் இப்போ அந்த நகராட்சி உள்ளாட்சி தேர்தலில் காமிக்குது. அதனால கம்யூனிஸ்டுகளை வீழ்த்தி விட்டு அங்கே 2வது அணியாக கூட பிஜேபி வர்றதுக்கு அங்கே சான்சஸ் இருக்குது போற போக்கில் பார்த்து. ஏன்னா காங்கிரஸ் முக்தி பாரத்ன்னு பிஜேபி அடிக்கடி சொல்லுவாங்க. இப்போ இந்த 2026 எலெக்ஷனோட கேரளாவில கம்யூனிஸ்ட் முக்தி பாரத்துக்கு மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது, அது உறுதியாயிட்டது. அதுக்கு பிறகு பிஜேபி காங்கிரஸ் தான் போகும்போது மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்பவுமே சொல்ல முடியாது. ஆனா தமிழ்நாட்டில் நீங்க இப்போ போன தடவை பிஜேபி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தனியா நின்னாங்க. அப்போ தனியா அவங்க ஒரு கூட்டணி அமைச்சு நின்னாங்க, கொஞ்சம் அதிக ஓட்டுகள் வாங்கினாங்க. ஆனா இந்த முறை 3வதா ஒருத்தர் விஜய் வந்த உடனே இவங்க டக்குன்னு 2வது கூட்டணிக்கு போயிட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கிட்டாங்க. அதனால அந்த ஸ்ட்ராட்டஜி கேரளாவில் மாதிரி ஸ்ட்ராட்டஜி இங்க இன்னும் பண்ணல இந்த தடவை. அதனால அதுக்கேற்றாப்புலதான் மாற்றங்கள் இருக்கும்.
நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.